இதில் இருக்க ரஜினிகாந்த் தெரிகிறாரு. இவங்களுடைய கேரக்டர் எல்லாம் பார்க்கும்போது ராமராஜன் சாராலையும் இது மாதிரி ஒரு சமுதாய சிந்தனை எடுத்து செய்ய முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஒரு காதல் மன்னனாகவே பார்த்து பார்த்து பழகின ராமராஜனை ஒரு சமுதாய சிந்தனை, ஒரு மகளை நேசிக்கிற ஒரு அப்பாவா, ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராமராஜன் டவுனுக்குள்ளே வந்து ஒரு பெரிய த்ரில்லிங் மூவியில் நடித்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான கேரக்டரில் நடிச்சிருக்காரு. இதில் என்னுடைய பையன் லியோ சிவகுமார் வந்து அவருக்கு மருமகனாக நடிச்சிருக்காரு. இளையராஜா சாரோடைய மியூசிக்கில் என் பையன் நடிச்சிருக்காங்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என் பையனுக்கும் ராமராஜன் சாருக்கும் இது ஒரு பெரிய பிரேக்காக அமையும். அவர் ராகேஷ் டைரக்டர் இதை வித்தியாசமாக சிந்தித்து சிறப்பாக பண்ணியிருக்காரு. ராமராஜன் சாரை திரும்ப கொண்டு வந்து அவரை வீணடிக்காமல் திரும்ப அவரை முறையாக பயன்படுத்தி மக்களுக்கெல்லாம் பிடிக்கிற ராமராஜனை இன்னும் அதிகமாக பிடிக்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க. நல்லா இருக்கும் சார். படம் நல்லா இருக்கு, எல்லாருமே பார்க்கலாம், நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு, அதுவும் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருக்கும் தேவையான ஒரு முக்கியமான கருத்தை எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. செகண்ட் ஹாஃப் ரொம்ப சென்டிமெண்டலாக ரொம்ப நல்லா இருக்கு. மிகப்பெரிய வெற்றி பெறணும்னு ரொம்ப மனசார வாழ்த்துறேன். ஆக்டிங் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ராமராஜன் சார் கம்பேக் மாதிரி பக்கா பிச்சு உதறி இருக்கார் சாரும். கடைசியிலலாம் அவர் உட்காந்து அழுகும்போது அப்படி எனக்கு தேமே அழுக வர்ற அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பெண்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் இந்த படம். எல்லா மக்களையும் ரீச் ஆகணும். ஆக்சுவலாக இந்த படம் நல்ல மெசேஜ் இருக்கிறனால பழைய ஆமாம் எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருந்துச்சு. வயசாகிருக்கு, ஆனால் நடிப்பு எப்போயும் போல் ரொம்ப டாப் கிளாஸ் நடிப்பு தான். மியூசிக் அதே மாதிரி ரொம்ப எமோஷ்னலான அந்த சீன்ஸில் எல்லாம் அந்த மியூசிக் சேரும்போது ரொம்ப இன்னும் நம்மளை சென்டிமெண்டலாக அட்டாக் பண்ணும். ஃபேன்ஸ் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க சாரோட ஃபேன்ஸு. புதுசாக ஹீரோயின் அண்ட் ஹீரோ அந்த பொண்ணும் பையனும் அவங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. எம்எஸ் பாஸ்கர் சார், ராதா ரவி சார் எல்லாருமே பயங்கரமாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கம்பேக் கண்டிப்பாக ஹியூஜ் கம்பேக். கண்டிப்பாக வரணும் வருவாங்க. நல்லா இருந்ததுங்க. மியூசிக் நல்லா இருக்கு, எல்லாருமே ரொம்ப நல்லா இயல்பாக நடிச்சிருக்காங்க. ரொம்பவே அவரோட ஆக்டிங் பற்றி சொல்ல முடியாது. இதில் ரொம்ப மெச்சூர்டாக முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ ஒரு அப்பா அப்படின்ற ஸ்தானத்தில் நடிச்சிருக்காரு. நல்லா இருந்ததுங்க. புரியல, ரொம்பவே நல்லா இருக்குங்க, நல்லாவே கனெக்ட் ஆகுது. அதான் அதில் ஹீரோவாக நடிச்சிருப்பாங்க. இதில் ஒரு பொண்ணோட அப்பாவாக தான் பார்க்க முடியும் படத்தில் பார்த்தோன்னா. படத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு லோன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கடன் வாங்காமல் எப்படி இருக்கணும் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக பார்க்கலாங்க. இல்லைங்க, அடிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு, செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சதுக்கப்புறம் நல்லா தான் இருந்தது. ரொம்ப எமோஷ்னலாகவும் கனெக்ட் ஆச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. காமெடி இருந்தது, எல்லாம் என்ன சொல்கிறது, இமோஷன்ஸ் எல்லாமே இருந்தது. நல்லா இருந்தது, நல்ல மெசேஜ் இருந்தது படத்தில். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. என்ன புரியல, ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அவர் அங்கே ஹிட்டுன்னா இங்கேயும் ஹிட்டு தான் அவர். இல்லை சூப்பராக இருக்கு, பார்க்கலாம். கடன் வாங்கக்கூடாதுன்னு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்கு, சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. நிறைய காமெடி வருது, அவரோட காமெடிஸ் நல்லா இருக்கு. படம் செம்மையாக இருந்துச்சு, வேற லெவலாக இருந்துச்சு. படத்தை எப்படி சொல்லுறதுன்னே தெரியல. ராமராஜன் தாத்தா செம்மையாக நடிச்சிருந்தாரு. புரியுற மாதிரி சொல்லுங்க, அவரும் நல்லா நடிச்சிருந்தாரு. என் அப்பாவும் நடிச்சிருந்தாரு, அவரும் வேற லெவலாக நடிச்சிருந்தாரு. என் அப்பா நெகட்டிவ் ரோல் தான், எமோஷனலாக தான் இருக்கும். ஆனால் குட் ரோல். லோன் வாங்கி ஏமாத்துறவங்க எவ்வளோ பேர் வாழ்க்கையை கற்றுருக்காங்க. அந்த பேஸ் பண்ணி கதையாக எடுத்துட்டாங்க. ஸோ தேங்க்யூ. சூப்பராக இருக்குது. ராமராஜன் சென்டிமெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. சாங்ஸ் அங்கங்கே இளையராஜா சாங்ஸ் எல்லாம் விட்டு போடுறாங்க, அதெல்லாம் சூப்பராக இருக்குது. டோட்டல் இந்த பேங்க் லோனை வாங்கினா எவ்வளோ கஷ்டம் அதை பற்றி சொல்கிறாங்க. அதை பார்த்து புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. கிளைமேக்ஸ் கேட்கல.
ஆக்டிங் அல்டிமேட்டாக பண்ணியிருக்காரு, செம்மையாக பண்ணியிருக்காரு. எமோஷனல்ஸ் எல்லாம் சூப்பராக த்ரோ பண்ணுறாரு. சூப்பராக இருக்குது டோட்டலி. இல்லை ரியலி இன்னும் வருவார், நெக்ஸ்ட்டு நல்ல கம்பேக் கொடுப்பாரு, நல்லா வரும். இல்லை புதுசாக தான், டோட்டல் நியூ தான். ஆக்டிங் எல்லாம் ரொம்ப அல்டிமேட்டாக பண்ணியிருக்காரு, யூனிக்காக பண்ணியிருக்காரு, புதுசாக இருக்குது டோட்டலாக. படத்தில் நிறைய கருத்து தான் சொல்கிறாரு, சென்டிமெண்ட் சொல்கிறாரு, எல்லாம் அட்டாச் ஆகிற மாதிரி இருக்குது. ரொம்ப கண்ணீர் வர்ற அளவுக்கு எமோஷன்ஸ் த்ரோ பண்ணுறாரு. நல்லாயிருக்கு, போர் அடிக்கல, நல்லா சுறுசுறுப்பாக தான் போகுது. இளையராஜா மியூசிக் எப்பயும் சொல்லவே வேணாம், ஆட்டோமேட்டிக்காக சாங்ஸ் தத்திவா சாங் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். படம் சூப்பராக இருந்தது. படத்துலையா ஃபஸ்ட்லேருந்து நல்லா நீங்கள் ஒரு ஆவரேஜாக நல்லா போகுது படம். பட் செகண்ட் ஹாஃப் வந்து ஃபஸ்ட் ஹாஃபை மறக்க வச்சுட்டு செகண்ட் ஹாஃப் அப்படியே மனசில் வந்து நின்றுடுது. அப்படியே சூப்பராக இருந்தது. அப்படி சொல்ல முடியாது, இத்தனை வருஷம் நம்ம சொல்ல முடியாது, இத்தனை வருஷத்தை வந்து மறக்கடிச்சிட்டாரு. இல்லை தரமாக இருந்தது. நீங்கள் வந்து நீங்கள் பழைய கதை பழைய ராமராஜன் சார்னு நினச்சி போனீங்கன்னா அது கிடையாது, அதை மறந்துடணும். இப்போது புரியல இல்லை, மியூசிக் சூப்பர் ஹிட்டு. படம் சூப்பராக இருக்குது ஜி. படம் பார்க்குறவங்களாம் வந்து நான் சொல்கிறேம்மா, இன்றைக்கி உள்ள பீப்புள் 100% போய் பார்த்தானாலும் நம்மளை மாதிரியோட ஒரு ஆவரேஜ் பீப்புள் பார்க்குற எல்லாருக்குமே வந்து இந்த படம் பிடிக்கலன்னு வந்து 99% சொல்ல முடியாது. ராமராஜன் அது அப்போ எப்படி கொண்டாடினாங்களா கரகாரக்காரெல்லாம் அந்த அளவுக்கு கொண்டாடுவாங்க, அதுக்கு மறுப்பே இல்லை. ராமராஜன் சாரோட கம்பேக் வந்துட்டு செம்மையான கம்பேக். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வேறு லெவலான ஒரு சிட்டிக்கு ரொம்ப அவசியமான மெசேஜ் உள்ள ஒரு படம். எல்லோரும் ஃபேமிலியோட தாராளமாக வந்து பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு ஃபாஸ்டான ஒரு மூவி. படத்தோட கண்டென்ட் வந்துட்டு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு கண்டென்ட், பப்ளிக்கு தேவையான ஒரு கண்டென்ட்டு. அது அவங்க படம் பார்க்குறச்சு அவங்களுக்கு புரியும். இட்ஸ் அ பப்ளிக் மெசேஜ். கம்பேக் வந்துட்டு வேறு லெவல். எப்பவுமே அவரோட படங்கள் சொல்ல தேவையில்லை, கம்பேக் வேறு லெவலில். நல்லா இருக்கு படம். ஷோனந்த பாட்டு பாடு. ஓ ரெண்டு லைன் பாடு, ரெண்டு லைன் பாடு, நீ பாடு. பாடு பாடு. தத்திவா 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 தத்திக்கி முத்தந்தா முத்தந்தா முத்து மணியே தத்திவா